பெருமை மாடுகள், சூடு கட்டவர்கள், சோரணை கட்டவர்கள் நீங்களும் இருந்தீர்களே. நான் சும்மா இருக்கவில்லை, நாட்டை பிளந்து விடுவேன். ஆனால் நீங்கள் ஏதாவது செய்வீர்களா என்று பார்த்தேன். அப்பதான் வீட்டுக்குள்ள உட்காந்து பள்ளியாசி இடிச்சுட்டான்னு பெருமையா பேசினீர்கள். அல்ப விசுவாசிகள், சூடு கட்டவர்கள், சுரணை கட்டவர்கள், மானம் கட்டவர்கள். நீங்கள் முஸ்லிம்களா? நீங்கள் ஆண்மையுள்ளவன் அல்லவா? நீ எல்லாம் ஒரு சமுதாயம் என்று இருப்பதற்கு உன்னோடு சேர்ந்து இந்த காலகட்டத்தில் நான் பிறந்ததற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன், கேவலப்படுகிறேன். அந்த நேரத்தில் சிறையில் இருந்த பின்னால் நாங்கள் எங்களுடைய புலனாய்வு பிரிவுகளுக்கும் எங்களுடைய பையன்களுக்கும் சொன்னதற்கு பின்னால் பல ஊர்களில் பஸ்ஸுக்கு சாட்டிச்சு உடைச்சோம். அப்புறம் ஊர்வலங்கள்னா துப்பாக்கி சுடலாச்சு. ரைட் சகோதரனே, அண்டை வீட்டுக்காரனை கைது செய்தான், நான் மௌனமாக இருந்தேன். எதிர் வீட்டுக்காரனை குடும்பத்தோடு இழுத்து சென்றான், நான் மௌனம் காட்டினேன். பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு தொழிற்சங்க தலைவர், அவனையும் சட்டவிரோதமாக இழுத்து சென்றேன், நான் மௌனமாக இருந்தேன். என் பின் வீட்டுக்காரனை இழுத்து சென்றான், அடித்து உதைத்து சென்றான், நான் மௌனமாக இருந்தேன். முடிவில் என்னையே இழுத்து செல்லும் பொழுது அனுதாபம் காட்டக்கூட ஆள் இல்லாமல் நின்றேன் என்ற நிலைக்கு இந்த முஸ்லிம் மக்கள் ஆவார்கள். கேவலம் ஒரு சிலை. நாளை நினைத்தால் திரும்ப வைத்து விட முடியும். 400 ஆண்டு கால வரலாறை வைக்க முடியுமா? எருமை மாடுகளாக இருந்தீர்கள், பொறுமை இழந்த மக்களாக இருந்தீர்கள். உங்களுக்காக ஒரு வாழ்க்கையை 30 ஆண்டு காலம் தியாகம் செய்து விட்டேனே என்று எண்ணும் போது ஏமாந்து விட்டேனோ என்ற ஒரு அச்சம் என் நெஞ்சிலே குடிபுகுந்து விடுகிறது. ஆனால் நான் படித்த படிப்பு, நான் ஓதிய ஓதுதலைகள் என்னை பக்குவப்படுத்தி தியாகம் என்பது அல்லாஹ்வுக்குரிய இந்த அற்ப விசுவாசிகளுக்கு அல்ல என்பதை சொல்லும் போதுதான் என் நெஞ்சு நிமிர்ந்து நடைபெறும்.